வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல கிறிஸ்பியான வாழைக்காய் ஃப்ரை. வெரைட்டி ரைஸ், தயிர் சாதத்துக்கெலாம் இது சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், நல்ல கிறிஸ்பியாகவே இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாழைக்காயில் தோலெல்லாம் சீவிட்டு நம்ம காய் சீவுறதுல தான் நம்ம இந்த வாழைக்காயை சீவி எடுக்க போகிறோம். இப்போ பாத்திரத்தில் கீழே தண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர் வச்சு இந்த வாழைக்காயை ஃபுல்லாக நல்லா மெலிசாக சீவி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவே வரும். இந்த மாதிரி நல்லா மெலிசாக சீவிக்கணும். நம்ம சிப்ஸுக்கெல்லாம் சீவுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம சீவி எடுத்துக்கணும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த வாழைக்காய்க்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வாழைக்காயில் இந்த மசாலாலாம் நல்லா பெரட்டி வச்சிடலாம். இப்போ இது நல்லா மசாலாலாம் நல்லா பெரட்டியாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே நம்ம ஊற வச்சிடணும். இப்போ 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. மசாலாலாம் வாழைக்காயில் நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம அந்த வாழைக்காயை பொரித்து எடுக்க வேண்டியது தான். இப்போ எண்ணெய் நல்லா சூடானோன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த வாழைக்காயெல்லாம் அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நம்ம பொரித்து எடுத்துக்கணும். இது தேங்காய் எண்ணெய், நம்ம சோம்புத்தூள்லாம் போட்டு நம்ம வாழைக்காய் பிசைஞ்சிருக்கனால வறுக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வாழைக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸோடு நம்ம பேக் பண்ணி கொடுத்தோன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல கிறிஸ்பியான வாழைக்காய் ஃப்ரை. வெரைட்டி ரைஸுக்கு, தயிர் சாதத்துக்குலாம் இது சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குவிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.